மலேசியாவில் ஓய்வு பெற்ற பின் அதிகாரப்பூர்வமாக தத்தெடுக்கப்பட்ட முதல் K9 மோப்ப நாயாக கோரன் வரலாறு படைத்துள்ளது. கோரன் சேக் குடியரசில் இருந்து 2019 ஆண்டு கொண்டுவரப்பட்டு கடந்த 6 ஆண்டுகளாக அரச மலேசிய போலீஸ் படையில் சேவையாற்றியது. தற்போது 8 வயதாகியுள்ள இந்த மோப்ப நாய்க்கு இடுப்பு எலும்பு பிரச்சனை இருந்த போதிலும் விசாரணைகளில் சிறப்பாக செயல்பட்டது. கடந்த ஆண்டு கெடா பாலிங்கில் நடந்த கொலை வழக்கில் சந்தேக நபரின் உடையை கண்டுபிடித்து அவரை கைது செய்ய உதவியது இதன் மிகப்பெரிய சாதனையாகும் என இதுநாள் வரை அதனை பராமரித்து வந்த கொலமுடா போலீஸ் நிலையத்தை சேர்ந்த கோப்ரல் எம் சிவபாலன் கூறினார். ஓய்வு பெறும் நிகழ்வில் கோரன் அதிகாரப்பூர்வமாக செல்லப்பிராணியாக தத்தெடுக்கப்பட்டது. இதன் புதிய பராமரிப்பாளர் பேரா மாநிலத்தின் கடும் குற்றப்பிரிவு இன்ஸ்பெக்டர் லீ ஷிங்வே ஆவார். இனி கோரன் வீட்டில் சுதந்திரமாக சுற்றியும் வெளியே நடைபயிற்சி செய்தும் வாழும். அது கூண்டில் அடைக்கப்பட மாட்டாது என்றார் அவர். உள்துறை அமைச்சின் ஒப்புதலுடன் நடத்தப்பட்ட இந்த தத்தெடுப்பு திட்டம் 1968 தொடங்கிய K9 பிரிவின் வரலாற்றில் ஒரு முக்கிய மைல்கல்லாக கருதப்படுகிறது.